விஜய் ஃபேக்டர் இஸ் நாட் அ சினிமா, யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபிலைசேஷன் பவர், அது பேசிக்லி. ஓகேவா? ஸோ இது வந்து சினிமா பாப்புலாரிட்டி கிடையாது, இது யூத் மொபிலைசேஷன் கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து டேர்ன் அவுட் வந்து ஹையாக இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். நான் திரும்ப அதான் சொல்கிறேன், நான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பேசிகிட்டு இருக்கேன், நான் சும்மா ஹைப் கிரியேட் பண்ணணும் நீங்கள் அடிச்சு விடுறேன். நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதிகம் அர்பன் கான்ஸ்டிடுவன்சியில் 18 to 35 ஓட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா டெசிசிவாக இருக்குது. அந்த செக்மெண்ட்டில் டிவிக்கே நேச்சுரல் கனெக்டை வந்து பில்ட் பண்ணியிருக்கு. சார், டிவிக்கே வந்து 10 to 15% ஓட் ஷேர் வந்து எடுத்தாலே வந்து டிஎம்கேவோட மெஜாரிட்டி வந்து பிரேக் ஆகுமா? நல்ல கேள்வி. மீண்டும் அதாவது ஒரு கட்சிக்கு 10 முதல் 15% வாக்களை எடுத்தாலே அது சாதாரண விஷயம் இல்லை. இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் சீட்டில் விசிபிள் ஆகும் சந்தோஷ், நீங்கள் வேணால் பாருங்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள் 3 to 5% ஷிஃப்ட்டு கூட க்ளோஸ் கான்டெஸ்ட்டில் வந்து சீட்ஸ் லாஸ் ஆக மாறும். நீங்கள் பாருங்கள், யூ வெயிட் அண்ட் வாட்ச். அதனால் இது ஒரு எமோஷனல் இம்பேக்ட் இல்லை, இது நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு அரித்மேட்டிக் இம்பேக்ட். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்ஸ் டைம் ஸ்டாக் வித் சந்தோஷ் ஸ்ரீனிவாசன். இன்று நம்மளோட இணைந்திருக்கவர் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் பத்திரிகையின் எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் திரு சிபி நவீன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சந்தோஷ். சார், 2026 தேர்தலில் நகர்ப்புற தொகுதிகளில் டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கும் போது டிவிக்கே அதை வந்து பிரேக் பண்ணிட்டு வருமா? உங்கள் கருத்து சொல்லுங்கள் சார். அதில் அர்பன் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பிக்கஸ்ட் மித் என்னென்னா டிஎம்கே அன்பீட்டபிள்னு. பட் ஹிஸ்ட்ரி சொல்கிறது என்னென்னா சிட்டி ஓட்டர் தான் ஃபஸ்ட்டு சேஞ்சையே இனிஷியேட் பண்ணுவாங்க சந்தோஷ். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ அர்பன் ஓட்டர்ஸை பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து தே ஆர் நாட் லாயல், தே ஆர் ப்ராக்டிக்கல். சிட்டி ஓட்டர் ஐடியாலஜி மட்டும் பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸு, விசிபிலிட்டி, லீடர்ஷிப்பு, கான்ஃபிடென்ஸு, இது எல்லாத்தையுமே மொத்தமாக பார்க்குறவங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி கடந்த 5 வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டிங்காக இருக்கட்டும், டிராஃபிக்காக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பர்னாக இருக்கட்டும், எதில் விலைவாசி இல்லைன்னு சொல்லுங்கள். மிடில் கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சத்தில் இருக்காங்க. ஸோ அர்பன் ஓட்டர் வந்து எமோஷ்னல் லாயல்ட்டிக்கு வாக்களிக்க மாட்டாங்க, புரியுதா? பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட் பண்ணுவாங்க, அது பிரகாரம் தான் வந்து வாக்கு அவங்க போடுவாங்க, புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, விஜய் ஃபேக்டர் இஸ் நாட் அ சினிமா, யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபிலைசேஷன் பவர், அது பேசிக்லி. ஓகேவா? ஸோ இது வந்து சினிமா பாப்புலாரிட்டி கிடையாது, இது யூத் மொபிலைசேஷன் கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து டேர்ன் அவுட் வந்து ஹையாக இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். நான் திரும்ப அதான் சொல்கிறேன், நான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பேசிகிட்டு இருக்கேன், நான் சும்மா ஹைப் கிரியேட் பண்ணணும் நீங்கள் அடிச்சு விடல. நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதிகம் அர்பன் கான்ஸ்டிடுவன்சியில் 18 to 35 ஓட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா டெசிசிவாக இருக்குது. அந்த செக்மெண்ட்டில் டிவிக்கே நேச்சுரல் கனெக்டை வந்து பில்ட் பண்ணியிருக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஆன்டி இன்கம்பன்சி வந்து சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக ரொம்ப டீப்பாக பில்ட் ஆகிருக்கு, இது உண்மை. டிவிக்கோட அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன் கேளுங்களேன், ஃப்ரெஷ்ஷான ஃபேஸ் பாலிடிக்ஸ். அதுக்கெலாம் முன்னாடி மிஸ்டர் விஜய் அப்படி வருவோம். விஜய் அப்படின்ற ஒரு நேம் இட் வில் சேஞ்ச் எவ்ரி திங். ஸோ வி ஹாவ் டு சி, ஓகேவா? ஸோ ஃப்ரெஷ் ஃபேஸ் பாலிடிக்ஸு, ஒரு பெரிய பேகேஜ் கிடையாது, சோஷியல் மீடியா டாமினன்ஸ் டு த கோராக இருக்குது, டு த கோர், ஓகேவா? அதுவும் ரைட் டைமில் பிளேஸ் ஆகிருக்கு. வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், ரைட் டைமில் அது பிளேஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலண்டியரான ஒரு ட்ரிவன் எனர்ஜி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைப் மாதிரி நிச்சயமாக தெரியல, ஓகேவா? இது வந்து லாஜிக்கலான ஒரு விஷயமாக தான் இருக்குது, சரியா? நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. சார், டிவிக்கே வந்து 10 to 15% ஓட் ஷேர் வந்து எடுத்தாலே வந்து டிஎம்கேவோட மெஜாரிட்டி வந்து பிரேக் ஆகுமா? நல்ல கேள்வி. மீண்டும் அதாவது ஒரு கட்சிக்கு 10 முதல் 15% வாக்களை எடுத்தாலே அது சாதாரண விஷயம் இல்லை சந்தோஷ். தமிழ்நாடு போன்ற பலமுனை போட்டிகள் இருக்கிற மாநிலத்தில் 10% ஸ்விங் கூட பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ரூலிங் பார்ட்டிக்கெலாம் மேஜர் இம்பேக்டாக வருவது எப்படி? நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்,
சரியா? தமிழ்நாட்டில் பல தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வித்தியாசம் வந்து ஒரு வின்னிங் மார்ஜின் நான் சொல்கிறேன், ஓகேவா? 5 முதல் 12% இருக்குது. ஏன் நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்களேன், நம்ம டி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா திரு சத்யா அவர்கள் எவ்வளோ ஓட்டில் தோத்தாரு பாவம், துரைமுருகன் எவ்வளோ ஓட்டில் வின் பண்ணார், நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டாக இது நான் 5% ரொம்ப அதிகமாகவே சொல்கிறேன். அதாவது வெற்றிக்கான மார்ஜின்லாம் நான் வந்து ரொம்ப அதிகமாக 5 to 12 அதிகம். அப்படி இருக்கும்போது 10 to 15% ஒரு புதிய வாக்கு ஷேரை வந்து ஒரு புதிய கட்சிக்கு போனால் என்ன ஆகும்? இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நேரடி பாதிப்பு வரும். ரெண்டாவது ஸ்விங் அர்பன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸில் ஈக்குவேஷனே மாறும். அதாவது கூட்டணிகளுக்கு கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகும் சந்தோஷ். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதில் முக்கியமானது இந்த 10 to 15% யாரோடைய வாக்கு? அது நியூட்ரல் ஓட்டர்ஸா அல்லது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற ஓட்டர்ஸா இல்லை ரூலிங் பார்ட்டி பேஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிறதா? அந்த ஷிஃப்ட் ரூலிங் பார்ட்டி பேஸ் இருந்தால் மெஜாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக ஷிங்க் ஆகும்ல. அதில் அது இவ்வளோ தானே கால்குலேஷனு. ஸோ மெஜாரிட்டி என்றால் என்ன? ஒரு கட்சி 234 112 சீட்ஸை கிராஸ் பண்ணணும், கரெக்டாக? ஆனால் 10 to 15% ஓட் ஷேர் அர்பன் கான்சன்ட்ரேட்டாக இருந்தால் 25 to 30 சீட்ஸ் டைரக்ட்லி வந்து ஸ்விங் ஆகும், சாத்தியம் இருக்குது. அதனால் வந்து இங்கே பாயிண்ட் என்ன தெரியுமா? டிவிக்கு 10 to 15% எடுக்குமான்றது கிடையாது. அந்த 10 to 15% எங்கேருந்து வருது என்பது தான் இங்கே முக்கியம். அர்பன் பெல்ட்டில் சந்தோஷ் கான்சன்ட்ரேட்டடாக ஸ்விங் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழக வெற்றி கழகம் கிங் மேக்கர் ஆக மட்டும் இல்லை, கிங்காக கூட மாற சாத்தியம் இருக்குது. மெஜாரிட்டி இம்பாசிபிளா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கம்ஃபர்டபுளாக மெஜாரிட்டி குறையும் என்பது ரியலிஸ்டிக் பொலிட்டிக்கல் அசஸ்மெண்ட்டு. உண்மையாகவே நான் சொல்கிறேன், இது 100%. 10% ஓட் ஸ்விங் தமிழ்நாட்டில் வந்து ஹிஸ்ட்ரியே மாற்றி இருக்குது. அதனால் 2026 10 to 15% என்பது நம்பர் மாதிரி தோன்றலாம். ஆனால் அது ஒரு அரித்மேட்டிக் இல்லை, அது ஒரு மொமெண்டம், அது ஒரு ஹிஸ்ட்ரி ரிப்பீஸாக அவங்களே சொல்கிறாங்க, அது ஒரு மொமெண்டம். அது புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் ஆட்சியை தீர்மானிப்பது பெரிய வாக்கு வித்தியாசம் அல்ல, சரியான இடத்தில் நடந்த சிறிய ஸ்விங் தான். 2026 இந்த ஸ்விங் நகரங்களில் நடந்தால் மெஜாரிட்டி கணக்கு முழுக்க மாறும். சார், டிஎம்கேவோட பிக்கெஸ்ட் பொலிட்டிக்கல் ஹெட்டேக் வந்து இப்போ வந்து டிவிகே தான் நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? சந்தோஷ், ஒரு ரூலிங் பார்ட்டி ஹெட்டேக் வந்து எப்போது வரும்? ஆப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மட்டும் இல்லை, நியூ நரேட்டிவ் உருவாகும் போதும் அந்த ஹெட்டேக் வந்து நிச்சயமாக இருக்கும். புரியுதா? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, ஓகேவா? ஸோ கேடர் நெட்வொர்க் இருக்குது, அலையன்ஸ் வந்து அரித்மெட்டிக்காக இருக்குது, அது தெரியும். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விசிபிலிட்டி இருக்குது. கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எவனும் போக மாட்டான் கூட்டணியை விட்டு. அந்த ட்ரெடிஷ்னல் ஆப்போசிஷன் மட்டும் அவர்களுக்கு பெரிய ஷாக் ஆகாது சந்தோஷ். ஆனால் பொலிட்டிக்கலில் அன்பிரடிக்டபிள் ஃபேக்டர் தான் ஹெட்டேக்கு. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த அன்பிரடிக்டபிள் ஃபேக்டர் யாருன்னா தமிழக வெற்றி கழகம், ஓகேவா? ஸோ ஒய் டிவிகே இஸ் டிஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன்னு நான் உங்களுக்கு அதை சொல்லிடுறேன். முதல்ல ஒரு விஷயம் நம்ம கிளியர் பண்ணணும். டிவிகே வந்து ஒரு கன்வென்ஷனல் பார்ட்டி கிடையாது, சரியா? இட் இஸ் பர்சனாலிட்டி ட்ரிவன் மூவ்மெண்ட், அதாவது தலைமை மையப்படுத்திய இயக்கம், இளைஞர்கள் மையப்படுத்திய எழுச்சி, அர்பன் நரேட்டிவ் டாமினன்ஸ் இருக்குது. விஜய் அவர்களுக்கு க்ரௌட் புல் இருக்குது. ஆனால் க்ரௌட் மட்டும் இல்லை, அது வந்து கண்டிப்பாக கான்வர்சேஷனை ஷிஃப்ட் பண்ணும் பவர் இருக்கிறது. ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் ஃபியர்னு சொல்லுங்கள், தெரியுமா? நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகிறது, ஓகேவா? அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஆச்சுன்னா நரேட்டிவும் ஷிஃப்ட் ஆகும். ஆனால் அப்போ நரேட்டிவ் ஷிஃப்ட் ஆனால் ஓட்டரோட க்யூரியாசிட்டி ஆரம்பிக்கும். அந்த க்யூரியாசிட்டி தான் ஃபஸ்ட்டு கிராக்கே எல்லாத்துக்கும். உங்களுக்கு புரியுதா? தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் ஹிஸ்டாரிக்கலி ரூரல் ஹெவி, ஆனால் 2026 ஏர்பன் டிசைசிவ் ஆகலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏர்பன் சீட்ஸில் யூத் கான்சன்ட்ரேஷன் அதிகம், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம், ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் அதிகம். டிவிகே இங்கே ஸ்ட்ராங்காக ப்ரெசன்ஸ் பில்ட் பண்ணிட்டா அது ரூலிங் பார்ட்டிக்கு கண்டினியூஸ் ப்ரெஷர் தான். சார், டிவிகேவோட என்ட்ரி வந்து டிஎம்கேவோட ட்ரெடிஷ்னல் ஓட் பேஸை வந்து வீக்கன் பண்ணுதா? அதை கொஞ்சம் கொஞ்சமாக டிவிகே அவங்க சைடு வந்து இழுத்துக்குதா? உங்கள் கருத்து என்ன சார் அதில்? சந்தோஷ், ஒரு விஷயம் நான் நேராக சொல்லணும். திராவிட முன்னேற்ற கழகத்தோட பாரம்பரிய வாக்கு வங்கி, அதாவது ட்ரெடிஷ்னல் ஓட் பேஸு, ஓகேவா, பழைய ஆதரவு வட்டாரம் அப்படி வச்சுக்கலாம். ஒரே மாதிரியான உறுதியான ஒரு கட்டிடம் வந்து அவங்க கிடையாது. அதாவது அப்படியே இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது சந்தோஷ். அது காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கும். அது அப்படி தான், அந்த ஸ்ட்ரக்சரே அப்படி தான், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும்.
ஓகேவா? இப்போ டிஎம்கேவின் கோர் ஓட்டர்னா என்ன நீங்கள் சொல்லுங்கள்? ஒரு அர்பன் மிடில் கிளாஸு, மைனாரிட்டி ஓட்டர்ஸு, ரேஷனலிஸ்ட்டு லீனிங் ஓட்டர்ஸு, வெல்ஃபேர் பெனிஃபிஷரிஸு இவங்க தானே இருப்பாங்க. அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆனவங்க, அவங்களால வந்து இவங்க ஸ்டாலின் கொடுத்த திட்டங்களை வந்து பல திட்டங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வாங்கினவங்க, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தால் அதுதான் வந்து நம்ம சொல்லுவோம் அவங்க ஓட் பேங்க்குன்னு சொல்லிட்டு. ஆதாயம் அடைந்தவர்கள் அப்படின்னா காலமாக எனக்கு நான் அன்றைக்கி ஒருத்தரை கேட்டேன், உதாரணத்துக்கு வச்சுப்போம், சார் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் திமுக. ஏன்னா தெரியாது, எங்கள் அப்பா போட நான் போடுறேன். புரியுதா? இவ்வளோதான். அது எப்படி நீங்கள் கன்சிஸ்டண்டாக இருக்க முடியும்? இட் வில் சேஞ்ச் இல்லையா? அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாறும். அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வந்து கட்டாயமாக அப்படியே இருக்காது, அது கண்டிப்பாக மாறும். ஆனால் அரசியலில் ஒரு பிரின்சிபல் இருக்குது, பெர்மனன்ட் ஓட் பேங்க்னு எதுவுமே கிடையாது, பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெர்மனன்ட் ஓட் பேங்க்னு கிடையவே அப்படி இருந்திருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மதிமுக போன்ற மாதிரி கட்சிகள்லாம் இப்போ எங்கே போச்சு? ஏங்க நம்ம தலைவரோட விஜயகாந்த் அவர் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஒரு நல்ல மனிதருங்க அவர். ஏன் நம்ம விஜயகாந்த் அவர்கள் எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல மனிதர். அவரெல்லாம் இப்போ எங்கே 1%ங்க, 1% ஓட் பேங்க் தான் இருக்குது. எப்படி? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது, பெர்மனன்ட் ஓட் பேங்க்லாம் கிடையவே கிடையாது. இப்போது தமிழக வெற்றி கழகம் வருகை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது டைரெக்டாக டிஎம்கே ஓட் பேஸ்லேருந்து 100% எடுத்து கொள்வது கிடையாது, அது அப்படியே எடுக்கல. ஓகேவா? ஆனால் ஒத்துப்போகும் வாக்காளர் யார் அப்படின்னு பார்த்தா இளைஞர்கள், அது நிறையா இருக்குது. டிவிகேவோட ஓட் பேங்க் யாரோட ஒத்து போகுதுன்னு பார்த்தா டிஎம்கேக்கு ஒத்து போகுது. சரியா? உதாரணத்துக்கு சரியா, அர்பன் யூத்து, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு, சைலண்ட்டாக ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகிருக்க மிடில் கிளாஸ் பீப்புள், நான் முதல்ல சொல்லியிருந்தேன் அவங்க கேள்விக்கு. ஓகேவா? அதே மாதிரி பொலிட்டிக்கலாக நியூட்ரல் ஃபோட்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு இந்த வாட்டி இவங்களுக்கு போடலாம்ப்பா, அந்த வாட்டி இவங்களுக்கு போடலாம்ப்பா, நியூட்ரல் பொலிட்டிக்கலி நியூட்ரல் ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அவங்க ஸோ இந்த செக்மெண்ட்டில் டிஎம்கே ஹிஸ்டாரிக்கலி அட்வான்டேஜ் வைத்திருந்தது. இப்போது அதே சேம் செக்மெண்ட்டில் விஜய் ஸ்ட்ராங் எமோஷ்னல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டை பில்ட் பண்ணியிருக்காரு. அந்த கனெக்ட்னா என்னங்க, 30 வருஷமாக ஒரு கனெக்ட் இருக்குங்க. அவர் தான் சொல்கிறாரு, அவர் எமோஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கான்றது நம்ம ஓட்டில் தெரிய போகுது. இப்போது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இதை இவங்க லைட்டாக எடுத்துக்கிறாங்க, உங்களுக்கு புரியுதா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் எல்லாமே சிரிக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டில் ஒரு விஜய் இருக்காருன்னா அதை நம்ம ஃபன்னாக ஒரு வீடியோ போடுறோம். ப்ராக்டிக்கலி அதுதான் உண்மை. அதனால தான் டிவிகே என்ட்ரி டிஎம்கேவோட பேஸை வீக்கெண்ட் பண்ணுதான்னு கேட்டால் வீக்கெண்ட் பண்ணல, டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலாப்ஸே பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிக்கல, இப்போ 2 வருஷமாகவே அது ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சிதைவு வந்து ஏற்பட்டு தான் இருந்தது. இப்போ எலெக்ஷன் நெருங்கினால வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு உக்கிரத்தில் இருக்குதான் நம்ம சொல்லணும். ஓகேவா? இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் சீட்டில் விசிபிள் ஆகும். சந்தோஷ், நீங்கள் வேணால் பாருங்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள் 3 to 5% ஷிஃப்ட்டு கூட க்ளோஸ் கான்டெஸ்ட்டில் வந்து சீட்ஸ் லாஸ் ஆக மாறும். நீங்கள் பாருங்கள், யூ வெயிட் அண்ட் வாட்ச். அதனால் இது ஒரு எமோஷ்னல் இம்பேக்ட் இல்லை, இது நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு அரித்மேட்டிக் இம்பேக்ட். பொது மனநிலை ஷிஃப்ட் ஆனால் 100% ட்ரெடிஷ்னல் பேஸ் கூட ரீதிங்க் பண்ண ஆரம்பிக்கும். அவனை இன்டாக்ட் ஓட்டர்ஸ் கூட ரீதிங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. சந்தோஷ், அதுதான் டிவிகேயோட என்ட்ரியோட ஸ்ட்ராட்டஜிக்கல் எஃபெக்ட்டு. ஓகேவா? அதுதான் ஒரு எஃபெக்ட்டு. அரசியலில் யாருடைய வாக்கும் நிரந்தரம் இல்லை, மக்கள் மனநிலை தான் நிரந்தரம். அந்த மனநிலை மாற்றத்தை உணர்ந்து அதை கவர முடிந்தால் பாரம்பரிய வாக்கு வங்கியும் நகர ஆரம்பிக்கும். 2026 அந்த நகர்வு நகரங்களில் தொடங்கும். அந்த நகர்வை வந்து இங்கே ஆரம்பிக்க போகும் கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை நம்ம எல்லோரும் பார்க்க தான் போகிறோம். சார், எல்லாரும் வந்து அவங்க கருத்து சொல்லும் போது கருத்து வேறுபாடு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, டிவிக்கோட க்ரோத் வந்து சோஷியல் மீடியா மட்டும் தான் டிபெண்ட் பண்ணுதா, இல்லைனா அவங்க இன்னும் ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ் அவங்க வராமல் சோஷியல் மீடியாவில் மட்டுமே ஆக்டிவாக இருக்காங்களா, அதுதான் வந்து டிவிக்கோட க்ரோத்தை டிபெண்ட் பண்ணுதா, இல்லை பூத் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து அவங்க க்ரோ ஆக ஆரம்பிச்சிட்டாங்களா, அவங்க க்ரோத் டெவலப்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்களா, அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள் சார். இங்கே பாருங்கள் சந்தோஷ், சோஷியல் மீடியா ஹைப் தானா இல்லை கிரவுண்ட் பூத் ஸ்ட்ரக்சர் தானா முக்கியம்? இந்த 2 விஷயத்தை மட்டும் எதிரெதாகவே நீங்கள் பார்க்கவே கூடாது. நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமான கேள்வி, இதை நான் வந்து ரொம்ப செல்ஃப் இன்ட்ரெஸ்டாகவே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? இந்த தேர்தலில் வந்து சோஷியல் மீடியா ஒரு பெரிய சக்தி. இது வெறும் லைக்ஸு ஷேரு அல்ல, இது வந்து நரேட்டிவை உருவாக்கும் இடமே இப்போ சோஷியல் மீடியா தான். பொது மனநிலை உருவாக்குற இடமே சோஷியல் மீடியா தான். ஓகேவா? நகரங்களில் ஓட்டர்ஸை முதலில் என்ன பார்க்குறாங்க? ஃபோன் ஸ்க்ரீன் தான். ஆமாவா இல்லையா? நீங்கள் எவ்வளோ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க சந்தோஷ், சொல்லுங்கள். அங்கே தான் அவர் அரசியல் தகவலே பெறுகிறார்கள். அங்கே தான் எல்லாமே இப்போது சோஷியல் மீடியா தான் வாழ்கிறான் மனுஷன். அதனால் சோஷியல் மீடியா ஹைப்புன்னு டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அது ஓட் கன்வெர்ட் ஆக
ஆகும் முதல் கட்டம் என்று உண்மை நான் சொல்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பூத் லெவல் ப்ரெசன்ஸும் அவசியம்தான், அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் அதே நேரத்தில் பூத் லெவல் ப்ரெசன்ஸும் அவசியம்தான். ஓகேவா? அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எலெக்ஷன் டேல வாக்காளர் போலிங் பூத்துக்குள்ளே தனியாக தானே சந்தோஷ் போவாங்க, தனியாக தானே போவாங்க. அப்போ இந்த கமிட்டி பூத்தில் அங்கே இருக்கிறவன் இங்கே இருக்கிறவன் பக்க பொறுப்பாளர்லாம் கூட போவாங்க? அப்படி கிடையாது. நம்ம பூத்துக்கு 10 பேர் வச்சாலும் கிரவுண்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் லாஸ்ட் மினிட் டிசிஷன் ஓட்டர் மனநிலை தான் தீர்மானிக்கும். புரியுதா? ஸோ அந்த மனநிலை ஷேப் பண்ணுறது சோஷியல் மீடியா சர்க்குலேஷன் நான் சொல்ல வரேன். புரியுதா? தமிழக வெற்றி கழகம் இங்கே அட்வான்டேஜ் என்னன்னா, டிஜிட்டல் கனெக்டு வெறித்தனமாக இருக்குது, யூத் கனெக்டு வெறித்தனமாக இருக்குது, ஏர்பன் சர்க்குலேஷனு வெறித்தனமாக இருக்குது. உண்மை இது, நான் சத்தியமான உண்மை இது எல்லாரும் ஒத்துப்பாங்க. ஓகேங்களா? இது அந்த டிஜிட்டல் ரீச்சு கிரவுண்ட் மொபிலைசேஷனுக்கு உள்ள இணைந்தா அது ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நிச்சயமாக ஆகும். நான் முதலே குறிப்பிட்டது போல் உள்ளே போய் ஓட்டு போட போகிறது அவன் மட்டும்தான்ப்பா, அவன் தான் டிசைட் பண்ண போகிறான். நீ வரல பூச்சி எதுவுமே அழுத்த முடியாது. ஹைப் இல்லை, இது இன்ஃப்ளூயன்ஸு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யார் மூலியமாக, எது மூலியமாக நடக்குது? சோஷியல் மீடியா மூலியமாக நடக்குது. 2000 இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஓட் பிஹேவியராக மாறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2026 எலெக்ஷனில் சோஷியல் மீடியா சைட் ஸ்டோரியே கிடையாதுங்க. அது மெயின் பேட்டில் கிரவுண்டாக இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், நடக்க தான் போகுது. ஓகேவா? பூத் ஸ்ட்ரக்சர் எலெக்ஷன் நடத்தும், ஆனால் மைண்ட் செட் தான் எலெக்ஷன் ஜெயிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நடத்துறது யாராக வேணா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், நம்மளுக்கு பூத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஒர்க் பண்ணியிருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் உள்ள மைண்ட் செட் இங்கே தோணுது தெரியுமா, அதுதான் கடைசியாக ஒரு எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வைக்கும். புரியுதுங்களா? வாக்குச்சாவடியில் பட்டன் அழுத்துவது ஓட்டர், ஆனால் அந்த பட்டன் அழுத்தும் மனநிலையை உருவாக்குவது நரேட்டிவ். 2026 அந்த நரேட்டிவ் உருவாக்கும் சக்தி டிவிகேக்கு இருக்கிறது. சார் பல்வேறு விஷயங்களை நம்மளோட இன்றைக்கி பகிர்ந்துட்டீங்க சார். நிறைய இன்ஃபர்மேட்டிவான ஸ்டாட்டிக்கலாக நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னொரு எபிசோடில் உங்களுக்கு சந்திக்கிறேன் சார். சரி, சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் உட்காந்து கொடுக்குறேன். நிறைய எபிசோட் நானும் உட்காந்து மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். எலெக்ஷன்ஸ் நெருங்கிட்டு இருக்கு, வி கேன் டிஸ்கஸ் ஸோ மெனி திங்ஸ். ஸோ அடுத்த எபிசோடில் ஐ எம் வெரி ஈகர் இன்னொரு இன்டர்வியூக்காக. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.